ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சாம்பார் ப்ளஸ் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். ஆஃப் பரங்கிக்காய் இருக்குல்ல, அதில் வந்து பாதி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கடுகு, உப்பு, கொஞ்சமாக புளி ஊற வச்சது, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய், அவ்வளோதான். முள்ளங்கியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி வந்து லைட்டாக வதக்கினா அந்த முள்ளங்கி ஸ்மெல் யாருக்குமே அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் இப்போ லைட்டாக வதக்கிட்டு சாம்பார் வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து பருப்பு வந்து நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். அதோட நம்ம வந்து இந்த முள்ளங்கியை ஆட் பண்ணணும். இப்போதைக்கு முள்ளங்கி ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது 6 பச்சை மிளகாய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் நிறையா போடுறோம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் 2-3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அடுத்தது பரங்கிக்காவை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு மஞ்சளாக இருக்குது, இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள், இது வந்து கொஞ்சமாக போடுங்க. சில பேர் தாளிக்கிற போடுவாங்க, நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டே போட்டுருவேன். ஏன்னா அந்த வாடை வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து அதிகமாகவே வர்ற மாதிரி இருக்கும், அதனால். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து புளி தண்ணி கொஞ்சம் லைட்டாக வடி கையில் வச்சு அடிச்சுக்கிட்டுலாம். லைட்டாக திக்காக எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நம்ம எல்லாம் போட்டாச்சு. இப்போதைக்கு உப்பு வந்து சரி பார்த்துங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடிட்டோம். விசில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு விடுங்க. அப்போ தான் காய் நல்லா வேகும். 2 விசில் வந்த பிறகு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விசில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்துங்க. அதை விட கம்மியாகவே எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் ஜீரகம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஸ்டாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டேன். அடுத்தது இப்போ ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம். வந்து அடுத்தது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிங்க. நான் இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காவை அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் இதில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து விசில் போனதுக்கு பிறகு இப்போதைக்கு நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதில் இப்படி எல்லாம் வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம அடுத்தது வந்து அதுக்கு சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து என்னென்னா எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுது இதை தாளிச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து போட்டுடலாம் அதில். இப்போதைக்கு நான் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம வந்து கடுகை போடலாம். கடுகு போட்டுட்டேன். இப்போதைக்கு அது வெடிச்சது பிறகு தான் நம்ம வந்து வெங்காயம்லாம் போடணும். இப்போதைக்கு கடுகு வந்து நல்லா வெடிக்குது. போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை இருக்குல்ல, ஒரு 5-6 போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து சாம்பாரில் வந்து அது தாளிச்சதை கொட்டிடலாம். ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடலாம். அதோட நம்ம வந்து லைட்டாக அது வந்து கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து தேங்காய் போட்டு லாஸ்ட்டாக இறக்கிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாளிச்சிட்டு நல்லா கொதிக்குது. இப்போ அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு
இது வந்து கட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் நல்லா நம்ம வந்து கிண்டிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிச்சு. அடுத்தது நான் வந்து இந்த பேனுக்கு எடுத்து மாற்றிடுறேன். பேனுக்கு எடுத்து மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம வந்து இந்த மல்லித்தலையை மேலே தூவிட்டுலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதும் கூட. ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.